ஹாய், கோயிலுக்கு போவோமா? ஹாய். இது நல்லா இருக்குண்ணே. இன்றைக்கி ஈவினிங் ஃப்ரெண்டோட வெளியில் போக போகிறேன். அதுக்காக தான் ரெடியாக போகிறேன். அதுக்கான அவுட்ஃபிட் தான் பார்க்குறேன். என்னுடைய அவுட்ஃபிட் வந்து ரொம்ப சிம்பிள். ஸோ சின்னதாக ஒரு கெட் ரெடி பார்த்துடலாம் வாங்க. இதுதான் என்னோட அவுட்ஃபிட். இதோடு தான் கோயிலுக்கு போக போகிறேன். ஓகே, ரெடி ஆகலாம் வாங்க. ஈவினிங் டைமில் வெளியில் போகிறதே ஒரு தனி சந்தோஷம். அதுவும் ஃப்ரெண்ட் கூட போகிறது சொல்லவா வேணும். நம்ம லைஃப்பில் எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் நமக்காக கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியம். டெய்லி ஒரே ரொட்டீன், ஒரே வேலை, ஒரே ஷெடியூல்னு போயிட்டுருக்குறோம். ஆனால் சில நேரம் வெளியில் போய் புதுசாக ஏதாவது பார்க்கும்போது மனசு கொஞ்சம் லைட்டாக மாறும் இல்லையா? அதனால தான் இன்றைக்கு கொஞ்சம் ரீஃப்ரெஷ் ஆகலான்னு நினச்சி என் ஃப்ரெண்டோட கோயிலுக்கு போக போகிறேன். இன்றைக்கு கோயிலுக்கு போகிற ஐடியாவே கிடையாது. என்னோடய ஃப்ரெண்டு வந்து ஒரு பக்தி பழமன்று கூட சொல்லுவேன். அவள் கோயிலுக்கு போகிறா, அவளோட சேர்ந்து நானும் போக போகிறேன். இந்த நேரம் கூல் வெதர், ரோட் வியூ, நல்ல வைப் எல்லாமே எனக்கு பிடிக்கும். மறந்துட்டேன் என்ன கோயில் என்று நான் சொல்லலை. ஆமாம், நான் முருகன் கோயிலுக்கு தான் போக போகிறேன். பேசினா பேசிகிட்டே இருப்பேன். ஸோ டைம் ஆகிட்டுது, கோயிலுக்கு போகணும். வாங்க ரெடி ஆகலாம். மோஸ்ட்லி எல்லாமே முடிஞ்சிட்டு நானும் ரெடி ஆகிட்டேன். இனி வந்து நான் கிளம்புறது தான். ஒரு விஷயத்தை மறந்துட்டேன், பொட்டு வைக்கிறதுக்கு. ஏன்னா கோயிலுக்கு போகும்போது எப்போவுமே பொட்டு வச்சுட்டு போகணும்னு அம்மா எப்போவுமே சொல்லுவாங்க. ஸோ பொட்டு வச்சாச்சு. நான் ரெடி ஆகிட்டு இருக்கேன். ஒரு சின்ன வாண்டு வந்து நின்று என்னை குழப்பிகிட்ருக்கு. இந்தா ஹாய். ஃபைனலி இதுதான் என்னோட அவுட்புட். ரெடி ஆகிட்டேன். நவ் இட்ஸ் டைம் டு கோ டு டெம்பிள் அண்ட் ஜஸ்ட் ரீஃப்ரெஷ் மை மைண்ட். லெட்ஸ் கோ. ஃப்ரெண்டை மீட் பண்ணிட்டேன், கோயிலுக்கும் கிளம்பிட்டேன். ஒரு சிம்பிள் பிளான் தான், ஆனால் இந்த ஈவினிங் கொஞ்சம் ஸ்பெஷல் மாதிரி ஃபீல் ஆகுது. போகும்போதே இயற்கை அழகு மனசுக்கு நிம்மதியை கொடுக்குது. இந்த பாலத்துக்கு மேலே சன்செட் லைட் படும்போது ஒரு கோல்டன் கலர் ஸ்ப்ரிட் ஆகுது. அதே போல் இங்கே குளம், காற்று, இதில் கேட்குற சத்தம் எல்லாமே மனசுக்கு ஒரு நிம்மதியை கொடுக்குது. ஸோ கோயிலுக்கு போக முன்னமே இப்படியான காட்சிகளை பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரு மாதிரி இப்படியே நாங்கள் கோயிலுக்கு போயிட்டோம். அதுக்கப்புறமா கோயிலுக்குள்ளே போயிட்டு சுவாமி தரிசனம் எல்லாம் முடிச்சுட்டு கோயிலை சுற்றி வந்தேன். பொதுவாகவே நான் கோயிலுக்கு போகிறது குறைவு. என்னுடைய அம்மாவுக்கு அடுத்ததாக அதிகமாக கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறதும் என்னோடய ஃப்ரெண்டு தான். அதே சமயம் கோயிலுக்கு போகணும் அப்படின்றத எனக்கு அடிக்கடி சொல்கிறதும் அவள் தான். ஸோ இன்றைக்கு வந்ததில் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சின்ன சின்ன புது புது விஷயங்கள் வந்து இன்றைக்கு நான் தெரிஞ்சு கொண்டேன். ஏண்டா அங்கே வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பரிகாரத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய நேர்த்திகளை செய்திருந்தாங்க. நான் அதை பார்த்து தெரிஞ்சு கொண்டேன். கோயிலுக்கு வந்தாச்சு, சுவாமி தரிசனம் முடிச்சாச்சு. அதுக்கப்புறமா என்ன செய்வோம், கொஞ்ச நேரம் கோயிலுக்கு வெளியில இருந்து பேசிகிட்டு இருந்தோம்.
ரொம்ப நாளைக்கு அப்புறமா மனசு விட்டு பேசிகிட்டு இருந்தோம், சிரிச்சிட்டு கலாய்ச்சிட்டு சில நேரம் சீரியஸாக பேசிட்டு. நம்ம மனசில் இருக்கிறத எல்லாத்தையுமே வெளியில் சொல்ல முடியாது. ஆனால் சில ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட யோசிக்காமையே பேசலாம். இன்றைக்கு அப்படி ஒரு நல்ல நேரம் தான் கிடச்சிருந்துச்சு. அப்படியே ஐஸ்கிரீம் சாப்பிட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் அந்த கோயிலில் இருக்கிற மணலில் இருந்து பேசிகிட்டு இருந்தோம். அப்படியே இரவுமாச்சு. அந்த இரவில் அந்த கோயிலுடைய அழகே வேறு மாதிரி இருந்துச்சு. உண்மையாக சொல்லணுன்னா இந்த அழகை கேமராவில் கேப்சர் பண்ண முடியும், ஆனால் இங்கே இருந்து ஃபீல் பண்ணுற அமைதியை வார்த்தையால் சொல்லவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்தளவுக்கு அந்த லைட்ஸோட அழகு, குளிர் காற்று, அமைதி, இது எல்லாமே அந்த கோயிலுக்கு இன்னுமே அழகை சேர்த்துருந்துச்சு. ஸோ இந்த அழகெல்லாத்தையுமே நான் இன்றைக்கு ரசிச்சிருந்தேன். அதை நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குண்டு. இன்றைய நாள் எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப ஸ்பெஷலாகவும் அமைஞ்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.